நாராயணா அகில குரு பகவன் நமஸ்தே. சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா. ஸ்ரீமன் நாராயணீயம். 41வது தசகம். பூதனை மோட்சம். மெய்ப்பொருள் அறிவோம். குருவாயூரப்பா, வசுதேவர் சொல்லை கேட்டு வழி முழுவதும் அச்சம் கொண்டு கோகுலம் திரும்பிய நந்தகோபர் கோகுலம் அடைந்ததும் அருகில் இருந்த பெரிய பெரிய மரங்களை எல்லாம் ஒடித்து பொடித்திருந்த ஏதோ ஒரு பெரிய உருவம் வீழ்ந்து கிடப்பது கண்டு அச்சம் கொண்டு பகவானை சரணமடைந்தார். கோபியர்கள் கூற நிகழ்ந்ததை அறிந்த கோபர்கள் அனைவரும் பயமும் வியப்பும் கொண்டு சிறிது காலம் அறிவிழந்து செய்வதறியாது திகைத்து நின்றன. பின் பகவானால் கிருஷ்ண பரமாத்மாவால் வீழ்த்தப்பட்ட அந்த பயங்கரமான அரக்கியின் உடலை கோடாரியால் துண்டு துண்டாக்கி வெகு தூரத்தில் எரிந்தனர். பகவான் திருமுலைப்பால் உண்டதால் புனிதமாக்கப்பட்ட அந்த பூதனையின் உடலினின்றும் உயரக் கிளம்பிய புகை, இது என்ன அகிலின் வாசனையா, இல்லை சந்தன வாசனையா, அல்லது குங்குலிய நறுமணமா என்று ஐயுற்று வியக்கும்படி இருந்ததல்லவா? பகவானுடைய திருமேனியை தீண்டுபவர்களுக்கு பயன் வெகு தொலைவில் இல்லை, உடனேயே கிட்டிவிடும். மறுபிறப்பில் இல்லை, இப்பிறவியிலேயே பெறலாகும் என்று ஆயர்களுக்கு கூறுவது போல பகவான் பூதனையின் உடலை நறுமணம் கமலும்படி செய்தார். நல்ல வேளை, பேயான பூதனையினால் குழந்தை கொல்லப்படாமல் தப்பியதே இதுவே பெருத்த ஆச்சரியம். தீங்கு விளையும் என்று வசுதேவரால் முதலிலேயே தெரிந்து கூறப்பட்டது வியப்பிற்குரியதே என்று இடையர்கள் பேசிக்கொண்டார்கள். இவ்வாறு பேசிய அவர்கள் பகவானின் திருமுகத்தை கண்டு பேரானந்தத்திலே மூழ்கினார்கள். வசுதேவனான குருவாயூரப்பா, பகவானே, கோகுலத்தில் இருப்பதால் இந்த கோகுலம் முழுவதும் நாளுக்கு நாள் ஓங்கி பெருகும் லக்ஷ்மி கடாட்சம் உடையதாகவும் குறைவற்ற நலம் நல்கும் நற்செயல்கள் நூற்றுக்கணக்கான தடையின்றி நடப்பதாகவும் நாற்புறமும் மகிழ்ச்சி வெள்ளம் பொங்குவதாகவும் இருந்தது. நாள்தோறும் ஆய்ச்சியர் தங்கள் தங்கள் இல்லங்கள் தோறும் தங்களுடைய அழகிய திருமேனியையும் புன்சிரிப்பையும் பற்றி கிருஷ்ண பரமாத்மாவை பார்த்து பார்த்து ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டு வீட்டு வேலைகள் முடிந்ததும் பகவானை காண ஓடோடி வந்து இன்பமடைந்தனராம். இடைச்சி ஒருத்தி, அதோ குழந்தை என்னையே உற்று பார்க்கிறான் பார் என்றாளாம். மற்றொருத்தியோ, இல்லை இல்லை, என்னையல்லவா கண்டு சிரிக்கிறான் என்கிறாள். வேறொருத்தியோ தன் இரு கைகளையும் நீட்டி, குழந்தாய் ஓடிவா ஓடிவா என்று அழைக்கிறாள். ஈசனே குருவாயூரப்பா, இவ்வாறு கோபியர்கள் பகவானிடம் எப்படித்தான் நடந்து கொள்ளவில்லை? அதாவது அவர்கள் பகவானை மடியில் தூக்கி வைத்துக் கொள்ளுதல், அனைத்து மகிழ்தல், முத்தமழை பொழிதல் போன்று பலவிதங்களில் பகவானின் மீது அன்பை பொழிந்து கொண்டே இருந்தார்களாம். இடைச்சியர்கள் தங்களது அழகிய திருமேனியை தீண்டுவதில் கொண்ட ஆர்வத்தினால் ஒருவர் மாற்றி ஒருவர் பகவானை கிருஷ்ண பரமாத்மாவை கையில் ஏந்தி கொண்டே இருந்தனராம். அப்பொழுது பகவான் ஒரு சிவந்த தாமரை மலர் மாலையில் ஒரு மலரிலிருந்து மற்றொரு மலருக்கு தாவிச் செல்லும் பொறிவண்டு போல காட்சியளித்தாராம். அப்பப்பா, என்னே அற்புதமான வர்ணனை! நாராயண பட்டத்திரியின் வர்ணனை! கிருஷ்ண பரமாத்மா ஒரு மலரிலிருந்து மற்றொரு மலருக்கு தாவிச் செல்லும் பொறிவண்டு போல காட்சியளித்தாராம். ஹரியே குருவாயூரப்பா, பகவானை தனது மடியிலிருத்தி திருமுலை பால் ஊட்டி பகவானின் திருமுகத்தை கண்டு நெகிழ்ந்த யசோதை பெற்ற ஆனந்த நிலையை எங்கனே கூறுவது? அதாவது பூதனையின் இறந்த உடலிலிருந்து கூட நறுமணம் வெளியேறும்படியான செயல் கண்டு வியப்பும் திருமேனி அழகு கண்டு ஆர்வமும் பூதனை போன்றவர்களால் தீங்கு நேருமோ என்று அச்சமும் கலக்கமும் அதனால் தெய்வத்திடம் வேண்டுதலும் இது போன்ற பற்பல நிலைகளை அடைந்தாளாம். அப்படிப்பட்ட பகவானே, என்னையும் நோயிலிருந்து காத்தருள வேண்டுமென்று நாராயண பட்டத்ரி வேண்டிக் கொள்கிறார். இதையே தான் குலசேகர ஆழ்வாரும் அழுகையும் மஞ்சி நோக்கும் மண்ணோக்கும் அணிக்கொள் செஞ்சிருவாய் நெளிப்பதுவும் தொழுகையும் இவை கண்ட யசோதை தொல்லை இன்பத்து இறுதி கண்டாலே என்று யசோதையின் அளவிட முடியாத வர்ணிக்க முடியாத நிலையினை குலசேகர ஆழ்வாரும் நாராயண பட்டத்திரியின் கருத்துகளுக்கு ஒப்பு நோக்கி தன்னுடைய கருத்தையும் இங்கே பதிவிடுகிறார். என்னே அழகு, அற்புதம்!
ராதே கிருஷ்ணா.